பயணம் பண்ணீங்க. நீங்கள் 1000 மந்திரங்களை படிச்சுக்கிட்டாலும் சரி, 1000 கோயில்களுக்கு போனாலும் சரி, நீங்கள் நினைச்சது மாதிரி மேன்மை அடைவீங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. தெரிஞ்சுக்கோங்க. ஆன்மா ரீதியா இறைவனை பாதத்தை பிடிச்சி மன்றாட கத்துக்கிட்டால் மாத்திரம்தான் நம்ம ஓரளவுக்கு நம்ம கர்மாவை போக்கி பாவத்தை போக்கி போக முடியும். மந்திரம் தந்திரம் இதுகள்லாம் பக்தி மார்க்கத்துக்கு ரைட். அது ஒரு ஆறுதல். ஒரு மந்திரத்தை தீவிரமா படிக்கிறோமா, தீவிரமா அந்த மந்திரத்தை துதி பாடுறோமா, பாடிக்கிட்டே முருகன் கோயிலுக்கு போறோமா, அப்பா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்ப்பா, மன ஆறுதல். அவ்வளவுதான். இதை தாண்டி எல்லாம் வேற எங்கேயுமே கிடைக்காது. நீ சிவன் ஆலயத்துக்கு கூட போ, ஆறுதல் தான். இப்ப திருவண்ணாமலை கூட இருக்கு, பௌர்ணமி போய் லட்சக்கணக்கான பேர் தான் கிரிவலம்